மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ஜெயலலிதாவோடு ஒட்டி ஒரு பேர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சசிகலா அவர்களுடைய பேரை சொல்லுவோம். ஒரு காலகட்டத்தில் அவங்கனால இங்க தமிழக அரசியல்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் பரபரப்பா பேசப்பட்ட ஒருத்தவங்க தான் சசிகலா அப்படிங்கிறவங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மரணம், அப்பல்லோ மருத்துவமனையில் 75 நாட்கள் என்ன நடந்தது, எப்படி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனாங்கன்ற உண்மையை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. கடைசி நிமிஷத்துல, அதாவது ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பக்கத்துல நின்னது யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா மட்டும் தான் நின்றுட்டே இருந்தாங்க. அந்த மேல போத்திருந்த கொடி கூட பாத்தீங்கன்னா தேசிய கொடி கூட சசிகலா கிட்ட தான் கொடுக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுக வேறு, ஜெயலலிதா உருவாக்குன அதிமுக வேறு, அதுக்கப்புறம் உருவான அதிமுக வேறு. ஏன் அப்படின்னா சசிகலா அவர்கள் அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து தலைமையேற்க வாங்க, நீங்கள் வந்து முதல்வர் ஆகுங்கன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு வந்து அதிமுகவை தன்னோட கையில் வச்சுருக்காங்க. இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அம்மாவுக்கு அப்புறம் சின்னம்மா நீங்கள் தான் சொல்ல முக்கிய காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து எல்லா முறைகள்லையும் வந்துட்டு ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து ஒரு கான்டாக்டாக, அதாவது ஒரு பாலமாக இருப்பாங்க இல்லையா. அப்படி இருந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டு அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை உட்கார வச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி, அந்த கட்சி வந்து இன்னைக்கு தேஞ்சு போகுது அப்படின்னும் போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணி கட்சியை ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு தலைமையை ஏற்று அவங்க கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. மூத்த தலைவர்கள் யாருமே இருக்கக்கூடாது, இப்போ டிடி உட்பட யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு நான் மட்டும்தான் பார்த்துப்பேன், இபிஎஸ் அவர்கள் நிற்கிறதே வந்துட்டு ஒரு முரண்பாடாக இருக்குன்றதான் அவங்க மேடையில் சொல்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே தான் வந்திருந்திருக்கு. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கதாபாத்திரங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்றங்களை அந்த கட்சிகளில் நிகழ்த்தியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சசிகலா அவர்கள். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமான சில பேர்களை குறிப்பிட்டு சொல்லுவோம். அதில் வந்துட்டு கட்சியை ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் கட்சியை வளர்த்தெடுத்த ஜெயலலிதா அவர்கள், அதன் பிறகு ஜெயலலிதாவோடு ஒட்டி ஒரு பேர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சசிகலா அவர்களுடைய பேரை சொல்லுவோம். ஒரு காலகட்டத்தில் அவங்கனால இங்கே தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒருத்தவங்க தான் சசிகலா அப்படிங்கிறவங்க. ஃபஸ்ட்டு இந்த சசிகலா அவர்களை பற்றி ஏன் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இப்போது ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு சசிகலா அவர்கள் ஒரு மேடை போட்டு உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும், நான் ஒரு புதிய கட்சி தொடங்க இருக்கிறேன், அதற்கான கட்சி கொடியை நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு பெரிய விழா எடுத்து அவங்க கட்சி கொடியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா அதிமுக ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக இரண்டாக பிளவுபட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் கையில் வந்துட்டு அதிமுக போய் சேர்ந்தது. அதுக்கப்புறமா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு மீண்டும் இரண்டாக பிளந்தது, 2-3 அதிமுக போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதை ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சாங்க. அதில் முக்கியமான ஆள் சசிகலா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அவங்க மேடையில் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மரணம், அப்பல்லோ மருத்துவமனையில் 75 நாட்கள் என்ன நடந்தது, எப்படி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனாங்கன்ற உண்மையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 75 நாட்கள் வந்து நான் கூட தான் இருந்தேன். ஒரு நாள், அதாவது அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நல்ல நாள்லாம் நாங்கள் பார்த்து வச்சிட்டு இருந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. யாருமே எதிர்பார்க்கலை. ஸோ அன்னைக்கு தான் வந்து அவங்களுடைய மரணம் நடந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம எதிரிகள் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா சசிகலா தான் ஏதோ பிளான் பண்ணி ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க, சரியாக பார்த்துக்கல, நிறைய விஷயங்கள் வந்து ரூமர்ஸாகவே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பரப்பிட்டாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, மரணத்துக்கு அப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுகவில் ஏகப்பட்ட கூச்சல் குழப்பங்கள். அடுத்து யார் தலைமை ஏற்க போகிறா, அதிமுகவோட பொதுச் செயலாளர் யார், அடுத்து யார் வந்து அதை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறாங்க, சிஎம்மாக யாரை போட போகிறாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஜெயலலிதா அவர்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி யாருமே அந்த கட்சியில் அடுத்த கட்டமாக வந்து ஒருத்தங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது அந்த முகம் கூட பெருசாக நமக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ்னு ஏகப்பட்ட பேரை வந்து இன்றைக்கி முகங்களாக பார்க்குறோம்.
ஆனால் அன்னைக்கு அடுத்த கட்டமாக பார்க்கும்போது சசிகலா அவர்கள்ட்ட தான் வந்துட்டு மொத்த பொறுப்பும் அந்த தலைமை பண்பு எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே வந்து போயஸ் கார்டனுக்கு போகிறாங்க. போய் நீங்கள் முதல்வர் ஆயிடுங்க, நீங்கள் தான் எங்கள் கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க சொன்ன பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா, எனக்கு இப்போதைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கான அந்த காரியங்கள் அந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்களேன்னு சொல்லும்போது காலையில் 6 மணிக்கே வந்து பேசுறது, மதியானம் 3 மணிக்கு வந்து பேசுறது, ஈவினிங் திரும்ப ஒரு 6 மணிக்கு வந்து உட்காந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு புஷ் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, வேற வழி இல்லாமல் அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சிஎம் யார் அப்படின்னும் போது அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா பன்னீர்செல்வம் அவர்களை சிஎம்மாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இந்த ஒரு கும்பல், அதாவது பன்னீர்செல்வம் கூடவே இருந்தவங்க தான், பட் அதிமுகவில் ஒரு கும்பல் ஒன்று உருவாகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸோட செயல்பாடுகள் வந்து சரியில்லை, அவர் வந்து அவருடைய போக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பான விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க அதிமுகவில் பொதுச்செயலாளர் இருக்கிறதுனால ஒரு செயற்குழு கூட்டத்தை வந்து கூட்டுவோம் அப்படின்ற மாதிரி கூட்டி ஓபிஎஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கேட்குறாங்களாம், இந்த மாதிரி என்னதான் பிரச்சனை அவர் மேலே சொல்லுங்கள், எல்லாரும் வந்திருக்கீங்களா சொல்லுங்கள், ஏன் தனித்தனியாக சொல்கிறீங்க, மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லி நீங்களே சிஎம் ஆகிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஓபிஎஸும் சேர்ந்து தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் சிஎம் ஆகிடுங்க அப்படின்னு வந்துட்டு சசிகலா அவர்களை சொன்னதுக்கு அப்புறமா இவங்க அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே நான் சிஎம் ஆகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓபிஎஸோட தர்ம யுத்தம் அங்கே நடக்குது. அதாவது என்னை அறியாமல் பல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தர்மயுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க சொத்து குவிப்பு வழக்கில் A2, அதாவது அக்யூஸ்டு 2 அப்படிங்கிற பெயரோட இவங்க குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாங்க. A1 வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இறந்து போனது, அதுக்கப்புறம்ன்றதுனால அவங்கள சிறை செல்ல முடியாது, அதுக்காக இவங்க வந்து சிறை செல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ பெங்களூரில் அக்ரஹாரம் சிறையில் வந்து இவங்க வந்து சிறைக்கு போகிற ஐடியாவில் போயிடுறாங்க. ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா, நேரடியாக ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு ஒரு 3 முறை வந்து அந்த சமாதியை வந்து தட்டி ஒரு சபதம் ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. அதுதான் அரசியலும் ஒரு பெரிய திருப்பமாக இருந்துச்சு. அப்போது அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸோட தர்ம யுத்தம், இன்னொரு பக்கம் வந்து இவங்க சபதம் போட்டு போகிறாங்க, அதிமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரே பெரிய பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் இபிஎஸ் அவர்களை வந்துட்டு முதல்வர் ஆக்கிட்டு இவங்க போகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து பதவியை ஏற்றாங்க, பதவியை இது பண்ணாங்கன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்பேஸ் சேர்றாங்க, ஒரு பிரேக்கிங் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் வீட்டில் கூடும் ஆதரவாளர்கள், இபிஎஸ் வீட்டில் கூடும் ஆதரவாளர்கள், சசிகலா வீட்டில் கூடும் ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி மாறி மாறி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த இபிஎஸ்ன்ற பேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து அவங்க வந்து பதவி ஏற்றாங்க, எப்படி வந்து சசிகலாட்ட நின்று பேசினாங்க அப்படிங்கிற வீடியோலாம் பார்த்தோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க பெங்களூர் சிறைக்கு போயிட்டாங்க, இங்கே வந்து அதிமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பல்வேறு அமைச்சர்கள் போயிட்டு சசிகலாவை நேரில் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது பெங்களூர் சிறையிலேருந்து இங்கே சென்னைக்கு மாறி வந்துருங்க, நம்ம அங்கேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு யோசனையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப அழுத்தி சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் சென்னை வந்துருங்கன்னு சொன்னார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி நான் வராமல் இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, அதனால தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்துருந்தால் என்னையவே காலி பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் ஒருத்தங்களை வந்துட்டு முதல்வர் ஆகணும்னு சொல்லி ஒரு இடம் கொடுத்து வச்ச எல்லாரையுமே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு எதிராக, அதாவது இபிஎஸ்லாம் பச்சையாக துரோகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் பேரை கூட மென்ஷன் பண்ண நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பரோலில் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது இபிஎஸோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க பரோலில் வெளியே வர்றாங்க. எதுக்கு அப்படின்னா, அவருடைய கணவர் நடராஜன் அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லை அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கன்ற மாதிரி அங்கேருந்து ஒரு செய்தி வருது. என்ன வருது அப்படின்னா, நீங்கள் வந்து 15 நாள் கேட்டிருந்தீங்க, ஆனால் 5 நாள் தான் உங்களுக்கு பரோல் கொடுக்க முடியும், அதை தாண்டி நீங்கள் அதிமுக கட்சி கொடி கட்டின வண்டியில் நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று, போயஸ் கார்டனில் நீங்கள் தங்கக்கூடாது,
நீங்கள் அங்கே இருந்து வந்து எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் நேராக போகிறீங்க, அவரை பார்க்குறீங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இவங்களும் சரி ஓகே கட்சிக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்தேன், பார்த்தேன், இருந்துட்டு நான் கிளம்பிட்டேன், இதெல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சசிகலா அவர்கள் விடுதலை அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. அவங்க திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள கைது பண்ணுற அளவுக்கான பிளான்லாம் நடக்குது அப்படிங்கிறது அவங்க செவிக்கு வருது. அதாவது நீங்கள் வந்து அதிமுக கட்சி கொடி கட்டின வண்டியில் வரக்கூடாது, நீங்கள் கட்சியிலக்கு யார் கூடயும் பேசக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இத்தனை நிபந்தனைகள் போடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவ்வளவு தூரம். அதாவது இன்னைக்கு சசிகலா குடும்பத்தோட ரொம்ப தொடர்பில் இருந்தவங்க, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய தொடர்பில் இருந்தவங்களை தாண்டி சசிகலாவோட தொடர்பில் இருந்தவங்க தான் அதிகமாக இன்னைக்கு அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்காங்க. அப்படி நம்ம பார்த்து வளர்த்து அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம்னு நினச்சவங்க இன்னைக்கு நமக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா வந்து அவங்க மேடையில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அதிமுக அழிக்கிறதுக்கு இல்லை, அதிமுகவில் உள்ளே போய் இன்னைக்கு பிரச்சனைகள் பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து நான் களம் காண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேடையை வச்சு இன்னைக்கு கட்சி கொடியை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சசிகலா ஏன் இவ்வளோ நாள் கழித்து வெளியே வரணும், ஏன் இப்போ வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணும், சசிகலா உண்மையிலே வந்து அரசியல் களத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, எப்படி வந்து அவங்க அதிமுகவில் சேர்ந்தாங்க, ஜெயலலிதாவோட குட் புக்கில் எப்படி கடைசி வரைக்கும் அவங்களால இருக்க முடிஞ்சது, இவ்வளவு பேரையும் தாண்டி இன்னைக்கு அதிமுகவில் அவங்க பேர் மேலோங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படின்னா கொஞ்சம் நம்ம வரலாறையும் கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது சசிகலாவோடு சேர்த்து சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் அவரையும் சேர்த்து தான் நம்ம பேசி ஆகணும். இந்த நடராஜன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு மேலோங்கி இருந்த காலத்தில் ஒரு போராளியா வந்து வராரு. அதுக்கப்புறமா திமுகவோட உதவியோட ஒரு அரசு அதிகாரியா பணியாற்றாரு. இவங்களுடைய மனைவியா சசிகலா வந்து பின் நாட்களில் வந்து அவங்க திருமணம் ஆகினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஆகுறாங்க. இந்த சமயத்தில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா அவங்க கூட ஒரு நட்பு ஏற்படுது நடராஜனுக்கு. அந்த நட்பு தான் இன்னைக்கு சசிகலா அவர்கள் இப்போது அதிமுகவில் இந்த பொறுப்பில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பக்கபலமாக ஒரு துணையாக வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய உரைகள் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிறது, இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிறாங்க. இதை தாண்டி வந்து ஒவ்வொரு தொகுதிகளையும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற வேலையோட பொறுப்பை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு கொள்கை பரப்பு செயலாளராக 1982 வந்துட்டு ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் வந்து நியமிக்கிறாரு அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போது இப்போ அப்படி நம்ம வந்து ஒரு தொகுதிக்கு போனோம்னா ஒரு ஊடகம் வந்து அந்த விஷயத்தை எடுத்து போடுதோ அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அப்போது வினோத் வீடியோ விஷன் சொல்லிட்டு நடராஜன் அவர்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை கேசட்டாக மாற்றி அதை வந்து கொடுக்கறது அப்படிங்கிற வேலையை வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரலேகா ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லி ஜெயலலிதா அவர்கள் போகிற இடங்கள்ல எல்லாமே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இந்த வினோத் வீடியோ விஷனுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதாவது சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு நட்புணர்வு ஏற்படுது. ஸோ அப்படி வந்து அந்த கேசட்டுகள் அதாவது அவங்க ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா எடுத்த பிரச்சாரங்கள் எடுக்கிற அந்த கேசட்டுகள் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் போயஸ்கானில் கொடுக்குற வேலையை சசிகலா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளில் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு நட்புணர்வு வந்து வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா நிறைய படங்கள் பார்க்க ஆசைப்படுறவங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ அந்த பட கேசட் எல்லாத்தையுமே வந்து சசிகலா அவர்கள் தான் வந்து வீட்டில் வந்து எடுத்து போய் கொடுக்கறது, அந்த வேலைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதாவது இத்தனை அமைச்சர்கள் இத்தனை பேர் வந்து கூட இருந்து அதிமுகவில் முக்கிய புள்ளிகள்லாம் வந்து சுற்றி இருந்தாலுமே நேராக வந்து அவங்கள போய் பார்க்குற ஒரு வேலையை பார்த்தது தான் சசிகலாவுடைய ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ அதிகமாக வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க கூட உட்காந்து பேசுகிறது, அவங்க கூடயே ஒரு நட்புணர்வு ஏற்படுத்துறது மாதிரி வேலைகள்லாம் வந்து சசிகலா தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெயலலிதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சசிகலாவை பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் நடராஜன் அவர்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு முழுக்க ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரியாகவே மாறுறாரு. கிட்டத்தட்ட வந்து இப்போ சொல்லப்போனால் ஒரு பிஆர்ஓ மாதிரி மாறிடுறாரு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களை பேச அனுப்பும் போது நாடாளுமன்றத்தில் அவங்க பேசிய பேச்சுகள் எல்லாமே தமிழகம் எங்கும் பரவுச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நடராஜன் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து அங்கே போய் எடுத்த அந்த கேசட்டுகள் மூலியமா தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இன்னைக்கு அவங்க பேசின நாடாளுமன்ற பேச்சுகள் வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இதுவாக இருந்துச்சு.
இந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு சிக்கல் ஒன்று உருவாச்சு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வராரு, கொள்கை பரப்பு செயலாளர்ன்ற பதவி கொடுக்குறாரு, நிறைய விஷயங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ஃபேவராக பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஜெயலலிதா அவர்களோட இன்டெலிஜென்ட், அதாவது அவங்க பேசக்கூடிய பேச்சு, மக்கள்கிட்ட இருந்தக்கூடிய அந்த ரீச் எல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு ஒரு சிறிய பயம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான், இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த சமயத்தில் ஜெயலலிதா மேலே ஒரு சின்ன கோபமும் ஒரு வெறுப்பு வந்து அவருக்கு வந்துச்சு. எப்படி நம்ம வந்து பார்த்து வளர்த்த ஒருத்தங்க இன்னைக்கு நம்மளை விட மிஞ்சிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்து எம்ஜிஆருக்கு வந்ததா சொல்கிறாங்க. அதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கடுமையாக வந்து ஜெயலலிதா அவர்களை சில விஷயங்கள், அரசியல் விளையாட்டு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நிறைய பாலிடிக்ஸ்லாம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜெயலலிதா கூட உறுதுணையாக நின்னது வந்து சசிகலாவும் நடராஜன் அப்படிங்கிற ஒரு தீர்வும் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஜெயலலிதா வளர்ந்துட்டு போறதுனால அவங்கள தட்டி வைக்கணும், அதுக்காக நடராஜனையும் சசிகலாவையும் எம்ஜிஆர் தான் அமிச்சாரு அப்படிங்கிற ஒரு தியரியும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான, அதாவது ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும் அதிமுகல. அப்படி இருக்கும்போது ஏற்படக்கூடிய எல்லா சிக்கல்கள், அந்த முக்கியமான ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களில் சசிகலா நடராஜன் மட்டும்தான் ஜெயலலிதா கூட இருந்தாங்க அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் தெரிஞ்ச உண்மையா இருக்கு. இதுக்கிடையில ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த முரண்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக ஒருத்தரோட தனி சொத்து இல்லைன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பேசினது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து பார்த்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு, பட் இன்னைக்கு அவங்களே எதிர்த்து பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி மாறிச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சசிகலா அவங்க தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. 1987 டிசம்பர் மாதம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுது. என்ன அப்படின்னா அதிமுகவில் அடுத்த தலைமை யாருன்ற ஒரு பெரிய போட்டியும் உருவாக ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்தில், அதாவது எம்ஜிஆர் இறந்த விஷயத்தை கூட ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யாருமே அந்த விஷயத்தை கூட அவங்கள்ட்ட தெரியப்படுத்தாமல் எம்ஜிஆர் இறப்பு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க கட்சியோட செயல்பாடாக அது வந்து மக்களோட இதாக போயிட்டு இருக்கு. அப்போது எப்படியோ வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இருக்கும்போது அந்த சமயத்தில் மக்கள் தொடர்போடு இருந்த நடராஜனுக்கு அந்த செய்தி வந்து சொல்லப்படுது. நடராஜன் தான் போய் ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க எப்படியோ வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமாட்டில், இப்போ கூட நீங்கள் புகைப்படங்களை பார்க்கலாம், அந்த பூத உடல் வந்து அங்கே இருக்கும், அந்த தலைமாட்டிலே வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். அதுக்கப்புறமா அந்த கொண்டு போகிற அந்த இராணுவ வண்டியில் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஏறும்போது 2-3 பேர் சேர்ந்து அவங்கள கீழே இழுத்து தள்ளி அவங்கள பயங்கரமாக ஒரு மோசமான செயல்கள்லாம் பண்ணி விட்டுறாங்க. அது ரொம்ப வந்து உடஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் பின்னாட்களில் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு மிக முக்கியமாக அவங்க கூட நின்னது யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா மற்றும் நடராஜன் தான் நின்னாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க தனிச்சு விடப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒதுக்கிட்டாங்க அவங்கள. அப்படி இருக்கும்போது அவங்க தான் கூட நின்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக நின்னவங்க வந்து நெடுஞ்செழியனும் திருநாவுக்கரசும். அவங்களுமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது சசிகலாவும் நடராஜன் தான், ஸோ அவங்கள கட்சியிலேருந்து நீக்கணும், அவங்களால பல மாற்றங்கள் இங்கே ஏற்படுது, அதிமுகவில் குழப்பம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போர்க்கொடி தூக்குறாங்க. ஆனால் அந்த சமயத்திலையும் அவங்க வந்து சசிகலாவும் நடராஜனையும் விட்டு கொடுக்கவே இல்லை. 1989 ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக வந்து ஜெயலலிதா அவர்கள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் அதிமுகவில் ஒரு பொறுப்புகள் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதையெல்லாம் தாண்டி சசிகலா ஜெயலலிதா இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு பல்வேறு முடிவுகளை எடுக்கிறாங்கன்ற மாதிரி பல்வேறு செய்திகள் வெளியாச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து ஜெயலலிதா அவர்கள் மென்ஷன் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி சசிகலா சொல்லி தான் நான் எல்லாம் செய்கிறேன், நடராஜன் சொல்லி தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவங்க போக்கில் தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் எல்லா சமயத்திலையும் கூட இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் ஜெயலலிதா எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போயஸ் கார்டனில் சசிகலா ஜெயலலிதா அவர்கள் 2 பேரும் வந்து ஒன்றாவே இருக்க ஆரம்பித்தாங்க. பல்வேறு நிகழ்வுகளில் வெளியே வரும்போதும் சரி 2 பேருமே உற்ற நண்பர்கள், தோழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பாணி தான் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமணத்தை நம்ம பார்க்கலாம், கும்பமேளால பார்க்கலாம். 2மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2ஓட நட்பை வந்து வெளிப்படுத்தின விஷயமா தான் இருந்துச்சு. அதோடு சேர்த்து பல்வேறு கான்ட்ரவர்ஷியான விஷயங்களும் வந்து தொடர்ந்து அது பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் வந்து 1999 நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா உறவினரில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்த டிடிவி தினகரன் நேரடியாக வந்துட்டு போட்டி போடுறாரு.
டிடிவி தினகரன் வந்துட்டு ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான ஒரு எம்பியாக வந்து பார்க்கப்பட வேண்டிய இடமா வந்து இந்த 1999 மாறுது. 2001 திரும்பவும் வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. அப்போ வந்து டிடிவி தினகரன் வந்து அதிமுகவோட பொருளாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முன்னேறி போகிறாரு. அதாவது 2004 இந்த பொறுப்பை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு நம்பியிருந்தா அவங்க குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தரை வந்து அதிமுகவோட பொருளாளராக வந்து ஜெயலலிதா போடுவாங்கன்றதை வந்து கவனிக்க வேண்டிய இடமா இருக்குது. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பாராத விதமாக வந்து 2011 டிசம்பரில் ஒரு அறிக்கை வருது ஜெயலலிதா தரப்புலேருந்து. என்ன அப்படின்னா, சசிகலாவும் சசிகலா குடும்பமும் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்சியிலேருந்து நான் நீக்கிறேன், அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அதிமுக இருக்கக்கூடிய யாருமே அவங்க கூட வந்து எந்த ஒட்டுறவும் வச்சுக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கையை விடுறாங்க. பெரிய பரபரப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு அறிக்கையாக மாறுது. காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா கிட்ட வந்து ஒரு மறு அறிக்கை வருது. என்ன வருது அப்படின்னா, என் பேரை சொல்லிக்கிட்டு என் குடும்பம்னு சொல்லிக்கிட்டு அதிமுக சில பேர் வந்து பல்வேறு குழப்பங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஸோ எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கிட்டு சசிகலாவை மட்டும் போயஸ் கார்டனில் வச்சுக்கிட்டாங்க, அவங்கள மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் உறவினர்களுக்கு பொறுப்புகள் கொடுத்துருந்தாங்கல்ல, கட்சியில் முக்கிய பொறுப்புகள், அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதை வந்து நான் திரும்ப எடுத்துக்க முடியாது, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பையும் கூட சசிகலா மேலே கோவம் இல்லாமல் திரும்ப அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து ஜெயலலிதா சசிகலா மேலே சொத்து குவிப்பு வழக்கு வந்து போடுறாரு. சசிகலா உறுதுணையாக கூடவே இருந்தும் ஜெயலலிதாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையில் சசிகலா மேலேயும் வந்து அந்த கேஸை போகணுன்றக்காக சொத்து குவிப்பு வழக்கு 2 பேர் மேலேயும் போடப்படுது. 2014 தீர்ப்பு வருது, சசிகலாவும் ஜெயலலிதாவும் சிறைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா யாரும் எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறாங்க. மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே சசிகலாவை தான் பதவி ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் சிறைக்கு போகிற சுச்சுவேஷன் வருது. இந்த சமயத்தில் தான் வந்துட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி நிமிஷத்தில், அதாவது ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பக்கத்தில் நின்னது யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா மட்டும் தான் நின்றுட்டே இருந்தாங்க. அந்த மேலே போத்திருந்த கொடி கூட பார்த்தீங்கன்னா தேசிய கொடி கூட சசிகலா கிட்ட தான் கொடுக்கப்பட்டுச்சு. பாரத பிரதமராக இருந்த மோடி அவர்கள் நேராக வந்து பார்க்கும்போது சசிகலா அவர்கள் தலையில் கை வச்சதெல்லாம் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போ ஆரம்பித்த விஷயந்தான் சசிகலாவுக்கு ஏதோ ஒரு மறைமுக இது இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, ஏதோ பிளான் பண்ணி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து அப்போ அதிகமாக வந்து மேலோங்க ஆரம்பித்தது. ஏன் அப்படின்னா, அந்த சமயத்தில் மோடியா லேடியா அப்படின்னு தைரியமாக வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மேடையில் பிரச்சாரத்தில் பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பிரதமர் வேட்பாளராக ஜெயலலிதாவை அறிவிக்க போகிறாங்க, அந்த ஒரு கட்ஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஜெயலலிதா முன்னேறி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சசிகலா அவர்களை வச்சு தான் வந்து இவங்க வந்து ஒரு கேம் ஆடிட்டாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலடியாக தான் வந்து இப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து சசிகலா அவர்கள் மேடையில் பேசினதை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சசிகலா எப்படி ஒரு முக்கியமான நபராக மாறுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக வேறு, ஜெயலலிதா உருவாக்கின அதிமுக வேறு, அதுக்கப்புறம் உருவான அதிமுக வேறு. ஏன் அப்படின்னா, சசிகலா அவர்கள் அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து தலைமையேற்க வாங்க, நீங்கள் வந்து முதல்வர் ஆகுங்கன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு வந்து அதிமுகவை தன்னோட கையில் வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அம்மாவுக்கு அப்புறம் சின்னம்மா நீங்கள் தான் சொல்ல முக்கிய காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, இவங்க தான் வந்து எல்லா முறைகள்லையும் வந்துட்டு ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து ஒரு கான்டாக்டாக, அதாவது ஒரு பாலமாக இருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டு அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை உட்கார வச்சாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உட்கார வச்ச இவங்களையே சின்னம்மான்னு உதட்டளவில் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கள ஒதுக்கி, அதாவது அவங்கெல்லாம் பற்றி பேசாதீங்க, ப்ரெஸ் மீட்டில் வந்து இபிஎஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவங்கள பற்றிலாம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க, பேசாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது அரசியல், இதில் இப்படி தான் இருக்கும், இது வந்து முன்ன பின்ன தான் இருக்கும், எங்கேயோ இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி நாங்கள் பொறுப்பு கொடுக்க முடியும், அவங்கள எப்படி வந்து நாங்கள் வந்து தலைமையேற்க வைக்க முடியும்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க தான் வீட்டுக்கு போய் நின்று அதிமுக பொதுச்செயலாளர் நீங்கள் தான் அடுத்த சிஎம்னு சொன்ன இவங்க தான் இன்னைக்கு வந்து சசிகலா துரோகி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய முரணாக இருக்குது. இன்றைக்கி கூட சசிகலா அவர்கள் மேடையில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க, எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி, அந்த கட்சி வந்து இன்றைக்கி தேஞ்சு போகுது அப்படின்னும் போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணி கட்சியை ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு தலைமை ஏற்று அவங்க கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க.
எம்ஜிஆர் விட்டுட்டு போனதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது தான் வந்து ஜெயலலிதா பண்ண விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்து அந்த இடத்துல யார் பண்ணாங்கன்னு கேட்கும்போது யாருமே விஷயத்தை பண்ணவே இல்லை. அப்போது எதிரி, அதாவது எதிர்கட்சிகள் இவ்வளோ பலமாக இருக்கும்போது அதிமுக ஒன்றிணைந்து செயல்படணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு மூத்த தலைவர்கள் யாருமே இருக்கக்கூடாது, இப்போ டிடிவி உட்பட யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு நான் மட்டும்தான் பார்த்துப்பேன் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் நிற்கிறதே வந்துட்டு ஒரு முரண்பாடாக இருக்குன்றதான் அவங்க மேடையில் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக டிடிவி தினகரன் பற்றியும் பேசி ஆகணும். ஸோ இப்போ சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை ஒதுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க மூலியமாக தான், சசிகலா மூலியமாக தான் அதிமுக கட்சிக்குள்ளேயே வர்றார் டிடிவி. அப்படி வந்துட்டு இப்போ வந்து சசிகலா அவர்களை ஒதுக்குறது வந்து இதுவுமே வந்து முரண்பாடாக தான் இருக்குது. அதாவது சசிகலா அவர்களை ஒரு கீ பாயிண்ட்டாகவும் ஒரு கீயாகவும் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்த பல பேர் இன்றைக்கி அவங்கள ஒதுக்கிட்டு இன்றைக்கி இவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் தான் இரட்டலை, நாங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது அரசியலாக பார்க்கும்போது இல்லைங்க அவங்க யார் இவங்க இதெல்லாம் அப்படிலாம் வந்து நம்ம பேச முடியும், ஒரு கட்சிக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் பேச முடியும். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இவ்வளோ நம்பிக்கையாக கூட வச்சுருந்த எல்லாருமே இன்றைக்கி வெளியே நிற்கிறாங்க. ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அதாவது வெளியேனா கட்சியை விட்டு வெளியே நிற்கிறாங்க. பேர் தெரியாமல் யாருன்னே தெரியாமல் இருந்த பல்வேறு பேர், இப்போ நீ இபிஎஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அதிமுகவோட பொதுச் செயலாளர்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். பட் இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்துட்டு வரும்போது இவங்க பேர்லாம் அன்றைக்கி வந்து பெருசாக உச்சரிக்கப்படலை. ஆனால் ஓபிஎஸை பற்றி மேடையிலேயே புகழ்ந்து பேசியது வந்து ஜெயலலிதா பண்ண விஷயம். அவங்க வந்து ஒரு மேடையில் தேனி மாவட்டத்தில் பெரிய ஒரு விஷயம் பண்ணது வந்து ஓபிஎஸ் தான் சொல்லிட்டு அவங்கள பற்றி சகோதரன் சொல்லி புகழ்ந்து பேசின வீடியோக்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட யாருமே நீங்கள் அதிமுகவில் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு சப்போர்ட், ஓபிஎஸ் சப்போர்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரலாக யோசிக்கும் போது இந்த விஷயங்கள் தான் வருது. அப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து என்ன மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, புதிய கொடியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்களா, யார் கூட கூட்டணி வச்சுக்க போகிறாங்க, இல்லை இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்துட்டு தெரியல. இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கு முனைகள் மாறி இருக்கு, 4 முனை போட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி கணக்கோட தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படின்னும் போது யாரு கூட வந்து உங்க கூட்டணி வைக்க போறாங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கு. இப்போ புதிய கட்சியான தாவேகா கிட்ட பல்வேறு அதிமுக பிரமுகர்கள், அதாவது முன்னாள் அதிமுக உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து சேர்றாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஜிஆரை வந்து கையில் வச்சிருக்கிறவங்க, ஜெயலலிதா அவர்களை மனசில் நிறுத்தியிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் பக்கம் வந்து வர்றாங்க. காரணம் என்னன்னா எம்ஜிஆர் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே முடிவு சசிகலா எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ புதிய கட்சி ஆரம்பித்து நான் அரசியலில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.